ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக நிறைய அயன் சத்து, புரோட்டீன் சத்து இருக்குது. நிறைய வைட்டமின்ஸும் இருக்குது. மோஸ்ட்லி அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம கருவேப்பிலை சேர்க்காம சமைக்கிறதே இல்லை. தாளிப்பில் கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்ப்போம் அந்த வாசனைக்காக. பட் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை சாதம் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு சத்துக்கள் எல்லாமே சேரும். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே 1 கப் ரைஸை நல்லா உதிரியாக வடித்து தட்டில் நல்லா பரவலாக எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனா நல்லா உதிரியாக இருக்கும். உதிரியாக இருந்தால் தான் நம்ம வெரைட்டி ரைஸ் செய்யும் போதெல்லாம் சாதம் குலையாது, உடையாது. அடுத்து கருவேப்பிலை சாதம் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை பொடி ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் 2 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க வரமிளகாய் நல்ல காரமாக இருக்கும். அதனால் நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காயில் உள்ள அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்க்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சாதம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. அடுத்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை பொடி, அதை இதில் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது போல் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து கருவேப்பிலை சாதம் பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்க உதிரியான சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஹெல்தியான கருவேப்பிலை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கூட கொடுத்து விடலாம். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இதே மெத்தடில் கருவேப்பிலை சாதம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.